ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். மிதுன ராசிக்கார நேயர்களே, இது ஒரு சாதாரண ஜோதிட வீடியோ கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கிற விஷயங்களை சும்மா நல்லது நடக்கும் கெட்டது போகும்னு சொல்லிட்டு கடந்து போக இந்த வீடியோ வரலங்க. உங்கள் மனசுக்குள்ளே நீண்ட நாட்களாக ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்விகள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, நான் சரியான பாதையில் தான் இருக்கேன், என்ன முடிவெடுத்தாலும் ஒரு குழப்பம் வருதே, நம்பிக்கையும் பயமும் சேர்ந்து மனசை கிழிக்குதேன்னு நினைக்கிற அந்த ஆழமான இடத்துக்கு தான் இந்த வார்த்தைகள் வருதுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே வேகமான சிந்தனை, புத்திசாலித்தனம், பேசும் திறமை, பல விஷயங்களை ஒரே நேரத்தில் யோசிக்கிற மனசு இருக்கும். ஆனால் அதே மனசு தான் சில நேரங்களில் உங்களை அதிகமாக சோர்வடைய வைக்குதுங்க. எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் தனியாக இருந்தால் ஒரு வெறுமை, ஒரு அழுத்தம், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி ஒரு சின்ன குறை உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். கடந்த சில மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்களை நிறைய மாற்றி இருக்கலாம். சில பேரோட நட்பு தூரமாக இருக்கும். சில உறவுகளில் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போயிருக்கும். வேலை, பணம், படிப்பு, குடும்பம் எவை எடுத்தாலும் ஒரு முழு திருப்தி இல்லாத மாதிரி தோணிகிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியும் பல விஷயங்கள் கடைசி நிமிஷத்தில் கை நழுவி போன மாதிரி தான். நான் எல்லாம் சரியாக பண்ணினேன், ஆனால் ஏன் இப்படி சிதறதேன்னு தோணி இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு பெரிய உள் மாற்றத்தின் ஆரம்ப சின்னங்கள். சில விஷயங்களை புரிஞ்சுக்காமலே உங்கள் மனசு ஒரு பாரம் தூக்கிக்கிட்டே வந்திருக்கு. மற்றவர்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணின அளவுக்கு நீங்கள் உங்களை புரிஞ்சுக்க நேரம் எடுத்துக்கலீங்க. அதனால தான் சில முடிவுகள் எடுத்த பிறகும் மனசு அமைதியாக இருக்க மறுக்குது. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வெறும் சோதனை காலம்னு மட்டும் சொல்ல முடியாது. இது உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து விழிக்க வைக்கிற நேரம். சிலர் வாழ்க்கையில் அடடா போயிடுச்சேன்னு நினச்ச விஷயங்களை உண்மையிலேயே உங்களை ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகிற திருப்பு முனையாக மாறப்போகும் அதிசயங்கள் நடக்க போகுதுங்க. உங்கள் மனசு ஏன் இப்போ அதிகமாக யோசிக்குது, ஏன் பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வருது, ஏன் சில பேரோட வார்த்தைகள் அதிகமாக மனசை பாதிக்குதுன்னு நீங்கள் இனி எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குற நிலையில் இருந்து உங்களுக்காக நீங்கள் நிற்கிற நிலையில் மாற போகிறதுக்கான முன் அறிவிப்பு இதுங்க. இந்த மந்திரம் சத்தம் போட்டு வராது, மெதுவாக ஆனால் ஆழமாக உங்களுக்குள்ள வேலை பண்ணும். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணுங்க. எல்லாத்துக்கும் உடனே பதில் தேட வேண்டாம், எல்லா கேள்விகளுக்கும் உடனே தீர்வு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில நேரம் வாழ்க்கையில் கேள்வி இருக்கும், ஓகேங்களா? நம்ம அமைதியாக இருக்க சொல்லி நீங்கள் அதிகமாக பேசுகிற, அதிகமாக யோசிக்கிற ஒரு ராசிங்க. ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் அமைதிங்க. இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது ஒரு சக்தி. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் சில உண்மைகள் தெளிவாக தெரியும். யாரெல்லாம் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும், யாரெல்லாம் ஒரு கட்டத்தோடு முடிஞ்சு போகணும், எந்த ஆசைகள் எது உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் அதெல்லாம் தெளிவாகவே இனி தெரிய ஆரம்பிக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வார்த்தைகள் கேட்குற நேரத்தில் உங்கள் மனசு சின்னதா ஆமாம் இது எனக்கு தான் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு உணர்ந்தா அது நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது சும்மா கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் வெளியில் பார்த்தா சின்ன விஷயங்களாக தோணினாலும் அவை உங்களுக்குள்ள பெரிய சிந்தனை மாற்றங்களை உருவாக்கி இருக்குது. சில முடிவுகளை எடுக்க உங்கள் மனசு தயங்குது. சில பழைய பயங்கள் திருப்பி வந்த மாதிரி தோணுது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு உள்ளார்ந்த தைரியம், இதை நான் சமாளிச்சிருவேன், இன்னும் ஒரு நம்பிக்கையும் மெதுவாக உருவாகுது. அதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தின் அடையாளம். பயமும் நம்பிக்கையும் சேர்ந்து நடக்கிற காரணம் இது. இதில் நீங்கள் யாரை நம்புறீங்கன்னா விட
நீங்கள் உங்களை எவ்வளவு நம்புறீங்க அப்படிங்கிறதாங்க முக்கியம். மிதுன ராசிக்காரர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு முழுசாக புரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், அடுத்த நாள் காரணமே இல்லாமல் சோர்வு வந்த மாதிரி தோணும். யாரோ ஒருத்தர் சொன்ன சின்ன வார்த்தை கூட மனசுக்குள்ளே நீண்ட நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இப்படி இருக்க வேண்டாமே, என்ன நீங்கள் உங்களையே கேள்வி கேட்குற தருணங்கள் அதிகமாக வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் உங்கள் மனசு கெட்டு போச்சுங்கிற அடையாளம் இல்லை. இது உங்கள் மனசு பழைய மாதிரி வாழ விரும்பலைன்னு சொல்கிற சிக்னல். நீண்ட காலமாக உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே ஒதுக்கி வச்சு மற்றவர்களின் தேவைகள், எதிர்பார்ப்புகள், சூழல்கள் இதுக்குள்ளே நீங்கள் உங்களை அடக்கிக்கிட்டே வந்திருக்கீங்க. அதனால தான் இப்போது அந்த அடக்கி வச்ச உணர்ச்சிகள் மெதுவாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. சில மிதுன ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தனிமையை அதிகமாக உணரப்படலாம். சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் என்ன உண்மையில் யாரும் புரிஞ்சுக்கலன்னு தோணலாம். குறிப்பாக பேச முடியாத, சொல்ல முடியாத ஒரு விஷயம் மனசுக்குள்ள சுமையாக இருக்கலாம். அந்த விஷயம் ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு முடிவாக இருக்கலாம், அல்லது நீங்களே உங்களுக்காக எடுக்காத ஒரு தேர்வாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நினச்சி நீங்கள் உங்களை குறை சொல்லிக்காதீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்தையும் லாஜிக்காக யோசிக்க தெரியும். ஆனால் எல்லா விஷயமும் லாஜிக்கால் மட்டும் தீராது. சில விஷயங்கள் உணர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் சரியாகும். அந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு தான் இப்போது உங்கள் வாழ்க்கை உங்களை மெதுவாக கொண்டு வருது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெளிவாக நடக்குது. நீங்கள் யாருக்காக அதிகமாக உழைச்சிக்கிறீங்க, யாருக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்க, யாருக்காக நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க, இங்கே நீங்கள் என்னென்னு நினச்சி பார்த்தா அந்த இடங்கள்லேருந்து உங்கள் மனசு இப்போ தூரமாக போக ஆரம்பிச்சிருக்குங்க. முன்னாடி இது இப்படி தான் என்ன ஏற்றிக்கிட்ட விஷயங்கள் இப்போ உங்களுக்கு புரியாமல் போகும். ஓகேங்களா? அது வேலையில் இருக்கலாம், ஒரு உறவில் இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த பழக்கங்களில் இருக்கலாம். இதெல்லாம் இழந்த மாதிரி தோணினாலும் உண்மையில் இது ஒரு உள்ளார்ந்த சுத்திகரிப்பு. தேவையில்லாத பாரங்களை மெதுவாக கலற்ற மாதிரி இந்த நேரத்தில் சில விஷயங்களை உடைஞ்சு போன மாதிரி தோணும். ஆனால் அந்த உடைச்சல் உங்களை பலவீனப்படுத்த வரலைங்க, உங்களை லேசாக்க வருது. மிதுனராசிக்காரங்களே, உங்கள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இப்போ அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்கோம். நான் என்ன விரும்புகிறேன்னா, இதுவரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு, சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம் மெதுவாக மாறுதுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு இனி சரின்னு சொல்ல மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. சில நேரம் அதனால் மோதல்கள் வரலாம், தவறாக புரிஞ்சுக்கப்படலாம். ஆனால் அது உங்கள் வளர்ச்சியின் ஒரு பகுதி தாங்க. ஓகேங்களா? மிதுன ராசிக்காரங்க இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து உறுதியாக மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. வெளியில் சத்தமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ள ஒரு தீர்மானம் உருவாகிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. நீங்கள் சில பழைய கனவுகளை நினச்சி பார்ப்பீங்க. ஒரு காலத்தில் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டனே, என்ன ஆயிடுச்சு? அந்த கனவுகள் சும்மா நினைவாக வரலைங்க, அவை உங்களை மீண்டும் உங்களோட உண்மையான பாதைக்கு அழைக்கிற நினைவூட்டல்கள். வாழ்க்கை ஓட்டத்தில் நீங்கள் சில ஆசைகளை மூடி வச்சுருப்பீங்க, ப்ராக்டிக்கலாக இல்லைன்னு, முடியாதுன்னு, சூழல் சரியில்லைன்னு. ஆனால் இப்போது உங்கள் மனசு அவைகளை மீண்டும் தட்டி எடுக்க போகுதுங்க. அதற்கு காரணம் நீங்கள் இனி உங்களோட உண்மை குரலை புறக்கணிக்க முடியாத நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த குரல் மெதுவாக ஆனால் தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்கு. அதை கேட்கிற தைரியம் தான் இப்போ உங்களுக்கு தேவை. மிதுன ராசிக்காரர்களை, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் வெளியில் பெரிய சத்தமாக தெரியாத விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அது பெரிய அலை போல வேலை பண்ணிக்கிட்டே இருக்குது. சில நேரம் நீங்கள் முன்னாடி இருந்த நீங்களே இல்லாத மாதிரி தோணும். பழைய விஷயங்கள் இனிமேல் அதே அளவுக்கு சந்தோஷம் தரல. சில மனிதர்கள் முன்னாடி இருந்த மாதிரி நெருக்கமாக இருக்க தோணலை. இதை நினச்சி நான் மாறிட்டேனோன்னு பயப்பட வேண்டாம். ஆமாம், நீங்கள் மாறிட்டே இருக்கீங்க, ஆனால் அது கெட்டதுக்காக இல்லைங்க. உங்கள் உண்மை தன்மைக்கு நெருக்கமாக வர்றதுக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு பொதுவாக எல்லா சூழல்களுக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கொள்வது ஒரு இயல்புங்க. ஆனால் இப்போ அந்த இயல்பே உங்களை கேள்வி கேட்குது. ஓகேங்களா? எவ்வளவு நாள் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறது? ஓகேங்க, என்ன பற்றி நான் எப்போ யோசிக்க போகிறேன்? இந்த நேரத்தில் சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலகி போவாங்க. அதுக்கான காரணம் நீங்கள் மோசமானவர் ஆயிட்டீங்கன்னு இல்லைங்க, நீங்கள் இனி பொய்யா நடிக்க மறுக்க ஆரம்பிச்சது தான். உங்கள் எல்லா முகங்களையும் எல்லாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உங்கள் மனசு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால் சின்ன சோகமும் ஒரு விதமான வெறுமையும் வரலாம். ஆனால் அந்த வெறுமை தான் புதிய புரிதல்களுக்கு இடம் கொடுக்குது. பழைய சத்தம் குறையும் போது தான் உள்ளார்ந்த குரல் தெளிவாக கேட்குங்க. மிதுன ராசிக்காரங்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் நினைவுகளும் உங்களை அதிகமாக தேடி வரலாம். திடீர்னு பழைய சம்பவங்கள், பழைய உரையாடல்கள், சில நேரம் பழைய மனிதர்கள் கூட நினைவில் வரலாம். இதெல்லாம் ஏன் இப்போன்னு தோணும். இதற்கு ஒரு காரணம் இருக்குங்க. உங்கள் மனசை இன்னும் முழுசாக விட முடியாத சில விஷயங்களை சமாளிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் வெளியில் வலுவான மாதிரி காட்டினாலும் உள்ளுக்குள்ள சில விஷயங்களில் இன்னும் தீராத கதையாக இருக்கலாம். அதையெல்லாம் ஒதுக்கி
ஒதுக்கி வச்சு முன்னாடி போக முயற்சி பண்ணதால தான் இப்போ அது மீண்டும் வருதுங்க. இது ஒரு தொந்தரவு மாதிரி பார்க்காதீங்க. இது ஒரு முடிவுக்கான வாய்ப்பு. சில கதைகளுக்கு ஒரு முழுமையான முடிவு கிடைக்கணும்னா அது ஒரு முறை திரும்பி வரத்தான் செய்யும். இந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வு ரொம்ப கூர்மையாக வேலை பண்ணும். யார் உண்மை, யார் நடிப்பு, யார் உங்கள் நன்மைக்காக பேசுகிறாங்க, யார் சுயநலத்துக்காக இருக்காங்கன்னு நீங்கள் முன்னாடி விட இப்போ சீக்கிரமாக உணர ஆரம்பிப்பீங்க. சிலர் சொல்கிற வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் கூட உங்களுக்கு புரியும். இதெல்லாம் உங்கள் மனசு வளர்ந்து வர்றதுக்கான அறிகுறி. ஆனால் அதே நேரத்தில் இந்த உணர்வுகளை வைத்து உடனடி முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனிச்சு புரிஞ்சு அமைதியாக இருக்கிறதா இப்போ உங்களுக்கு பலம். மிதுன ராசிக்காரங்களே, நீங்கள் எப்போதும் பேசுகிற ராசி. ஆனால் இப்போ பேசாமல் இருக்கிறதுல ஒரு சக்தி இருக்குங்க. எல்லா உண்மையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கட்டத்தில் இன்னொரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். ஒரு விதமான தைரியம். அது வெளிப்படையாக ஒரு கத்துற தைரியம் இல்லை, அமைதியாக ஆனால் உறுதியாக இது எனக்கு சரி, இது எனக்கு சரி இல்லைன்னு முடிவெடுக்கிற தைரியம்ங்க. முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை இழக்கக்கூடாதுன்னு பயந்து சமரசம் பண்ணி இருப்பீங்க. இப்போது அந்த பயம் மெதுவாக தளர ஆரம்பிச்சிருக்கு. இழப்பதை விட உங்களை இழப்பது தான் பெரிய இழப்புன்னு உங்கள் மனசுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த புரிதல் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த நேரத்தின் முக்கியமான அடையாளம். இது உங்களை மெதுவாக ஆனால் உறுதியாக ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகும் பாதையின் ஆரம்பம். மிதுன ராசிக்காரங்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அமைதி வர ஆரம்பிச்சிருக்கும். எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்னாடி இருந்த அந்த அவசரம், அந்த பதற்றம், ஏதாவது பண்ணியே ஆகணும்னு ஓடிக்கிட்டு இருந்த மனநிலை கொஞ்சம் குறைந்த மாதிரி தோணும். இதுதான் முக்கியமான மாற்றம். நீங்கள் இனி எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு உங்கள் மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பிரித்து பார்க்கும் தெளிவும் உங்களுக்கு வருதுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பொதுவாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் யோசித்து கணக்கு போட்டு பார்த்து சரியாக இருக்கணும்னு விரும்புகிற ராசி. ஆனால் இப்போ வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் வேற. இந்த நேரத்தில் சில முடிவுகள் நீங்கள் எடுக்காமலேயே நடக்கலாம். சில கதவுகள் தானாக மூடப்படும். சில வாய்ப்புகள் தானாக தள்ளி போகும். அதை பார்த்து என்னடா இது, என் வாழ்க்கை என் கையில் இல்லையேன்னு தோணலாம். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் தவறான இடங்களில் சிக்கிக்காதபடி உங்களை காப்பாற்றுற ஒரு சக்தி வேலை பண்ணிக்கிட்டு இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்களே, எல்லா வாய்ப்பும் நல்லதுக்காக வராது. சில வாய்ப்புகள் நம்ம பாதையில் இருந்து தள்ளும். அதை இப்போ உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெளிவாக காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் சில விஷயங்கள் கிடைக்காதது இழப்பு இல்லை, அது ஒரு பாதுகாப்புங்க. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு சின்ன கேள்வி அடிக்கடி வரும். நான் இப்போ சரியான இடத்துல இருக்கேனா? இந்த கேள்வி பயத்தில் இருந்து வரலங்க, ஒரு விழிப்புணர்வில் இருந்து வருதுங்க. முன்னாடி நீங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தீங்க. இப்போ இந்த சூழலே கேள்வி கேட்குற நிலைக்கு வந்திருக்கீங்க. இது வளர்ச்சிங்க. இந்த கட்டத்தில் சிலர் உங்களை மாறிட்டேன்னு சொல்லலாம், முன்னாடி மாதிரி இல்லையேன்னு குறை சொல்லலாம். அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாருக்கும் உங்கள் பயணம் புரியணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில மாற்றங்கள் அனுபவிக்கப்பட வேண்டிய, விளக்கப்பட வேண்டியவை இல்லை. மிதுன ராசிக்காரங்களே, இந்த நேரத்தில் உங்கள் உடல்நிலை, தூக்கம், உணவு இதெல்லாம் கூட உங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாம். திடீர்னு ஒரு சோர்வு, தலைபாரம், மனசு கனத்த மாதிரி தோணுதல், இதெல்லாம் மனசுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களோட பிரதிபலிப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் உங்களையே ஓட்டிக்கிட்டே வந்தீங்க. இப்போது அந்த ஓட்டம் கொஞ்சம் மெல்ல ஆகணும். ஓகேங்களா? உங்கள் உடலும் மனசும் சேர்ந்து சொல்லுதுங்க. இதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஓய்வெடுக்கிறது சோம்பேறித்தனம் அல்ல, அது ஒரு தேவையாக இருக்குது. அமைதியாக இருக்கிற சில நேரங்கள் தான் உங்களுக்கு பெரிய புரிதல்களை கொண்டு வரும். இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உண்மை மெதுவாக வெளிப்படும். எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், எவ்வளவு உதவி பண்ணினாலும் சிலருக்கு நீங்கள் எப்போதும் குறைதான். இதை உணர்ந்தும் உங்கள் மனசு கொஞ்சம் விடுபடும். சரிங்களா? முன்னாடி நீங்கள் எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முயற்சி பண்ணதுனால தான் உங்களையே மறந்தீங்க. இப்போ அந்த பழக்கம் உங்களுடைய ஆரம்பிச்சிருச்சுங்க. இது சுயநலம் இல்லை, இது சுயமரியாதை. மிதுனராசிக்காரங்களே, உங்களுடைய எல்லை எங்கன்னு நீங்கள் அறிய ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த எல்லை தான் இனிமேல் உங்கள் அமைதியையும் சக்தியையும் காப்பாற்றும். மிதுனராசிக்காரங்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மெதுவாக தெளிவாக ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி குழப்பமாக இருந்த சில விஷயங்கள் இப்போ முழுசாக தீர்வு கிடைக்கலனாலும் எந்த திசை சரி எந்த திசை தவறுன்னு ஒரு உள் உணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் உங்கள் வளர்ச்சியின் முக்கியமான கட்டம். ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக முடிவெடுக்க ரொம்ப யோசிப்பாங்க. எல்லா பக்கமும் பார்த்து எல்லா சாத்தியங்களையும் கணக்கு போட்டு பார்த்து தான் முடிவெடுப்பீங்க. ஆனால் இப்போது அந்த கணக்குகளுக்கு மேலே உங்கள் உள்ளுணர்வு ஒரு வழிகாட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல் சத்தமாக இருக்காது, ஆனால் அதை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு தெளிவாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில உண்மைகள் முகத்துக்கு நேராக வந்து நிற்கலாம். குறிப்பாக சில மனிதர்களை பற்றி நீங்கள் யாரை ரொம்ப நம்புனீங்க, யாருக்காக நீங்கள் உங்களை குறைச்சிக்கிட்டீங்க, அந்த இடங்கள்லேருந்து ஒரு உண்மை வெளிப்படும். அது கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம். இவ்வளவு நாளாக இதுதான் உண்மைன்னு நினச்சி
ரொம்ப நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே பொய்யா இனி தெரியும், ஓகேங்களா? ஆனால் அந்த பழைய உண்மைகள் உங்களை காயப்படுத்த வரல, உங்களை விடுவிக்க வருதுங்க. பொய்யான எதிர்பார்ப்புகள் உடைந்தால் தான் மனசு லேசாகும். மிதுனராசிக்காரங்களே, உண்மை வழி தரும், ஆனால் அதே உண்மை தான் உங்களுக்கு அமைதியையும் தரும். இந்த கட்டத்தில் நீங்கள் தனியாக இருக்க விரும்பும் நேரங்கள் அதிகமாகலாம். இது உலகத்தில் இருந்து தப்பிப்பதற்கு இல்லைங்க, உங்களுடைய உணர்ச்சிகளை சீர் செய்கிறதுக்கு. எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கிற மிதுனராசிக்காரங்களே, இந்த மனம் புதுசாக தோணலாம், ஆனால் இந்த மனதில் தான் நீங்கள் உங்களை மீண்டும் சந்திப்பீங்க. நான் யார், என்ன எனக்கு உண்மையில் முக்கியம், எதை விடணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் மெதுவாக கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த பதில்கள் எல்லாம் புத்தகத்திலிருந்து வராது, மற்றவர்கள் சொல்லியும் வராது, இது உங்கள் அனுபவத்தில் இருந்து வரும். மிதுனராசிக்காரங்களே, இந்த நேரத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுங்க. எல்லா விஷயத்தையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏன் மாறினீங்க, ஏன் சிலரை விட்டு விலகுனீங்க, ஏன் சில முடிவுகள் எடுத்தீங்கன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க தான் நீங்கள் இல்லைங்க, ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும், சரிங்களா? வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.